இன்ஃபேக்ட் நாங்க அறம்புரைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகும்போதே எங்களுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அறம்புரைக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இயக்கம் நாங்க ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க, நீங்க ரிட்டனா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ரெஜிஸ்டர் நீங்க ரிட்டனா கொடுங்க, நாங்க போய் அடுத்தது பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஸோ அந்த இடத்துல நீங்க அதனால நம்ம தனிநபர்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த தாமதப்படுத்தும் போது அவங்களுக்கு வேலை இருக்கு, இது இருக்கு, ஏதோ ஒரு வழியில நம்ம கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ நாம ஒரு சிஸ்டம் ரீதியாக இதை வந்து எளிதாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்குமே எளிதாக ஒரு லஞ்சம் கொடுக்காமல் அந்த அரசு சேவைகளை பெற வைப்பது எப்படி? அப்போ அதுதான் ஒரு பக்கம் சிஸ்டமிக்கா வேலை செய்யறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வாங்க, ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு வாரிசு சான்றிதழ் கொடுக்கணும்னா அதுக்குள்ள கொடுப்பதற்கான வழி என்ன? ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இருக்கணும். அதுக்கு அடுத்தது சிட்டிசன் சார்ட்டரை ஒருவேளை ஃபாலோ பண்ணலன்னா அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள் மத்தியில் கொடுக்கணும். இப்போ மக்கள் போய் அந்த அதிகாரி மேலே 15 நாள் ஆகியும் கொடுக்கல அப்படின்னு ஒரு புகார் சொல்லி அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிமுறையாவது இருக்கணும். இன்னைக்கு அது கிடையாது. தாமதப்படுத்தினாருன்னா அவர் தாமதப்படுத்திட்டே இருப்பார். நீங்க மேலதிகாரிக்கு சொன்னாலும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்ப அது சட்ட ரீதியான ஒரு வழியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் சேவை பெறும். எல்லாருமே சட்ட ரீதியா அணுகுக்கு தயாரா இருப்பாங்களா சார்? இருக்க மாட்டாங்க. பட் நாங்க என்ன சொல்றோம், முதல் பாயிண்ட்ல அப்படி அணுகுவதற்கு தயாராக இருப்பவர்களுக்கே ஒரு வழியை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவது, அது எளிதாக்க மக்கள் பார்க்கும் பொழுது சரி நமக்கு வந்து இந்த வழியாக போகும் பொழுது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம நேர்மை எல்லாருமே நீங்க கேட்டீங்கன்னா, ஈவன் லஞ்சம் கொடுக்குறவங்க கூட கேட்டீங்கன்னா ஒரு உறுத்தலோ தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து தப்பு இது இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு எனக்கு காரியம் ஆகணும், காரியம் அந்த இடத்துல வந்து ஏதாவது கொடுத்து காம்பன்சேட் பண்ணி நான் காரியத்தை முடிச்சுக்கணும் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதை பத்தி நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே சந்தோஷம். அது ஒரு நெருடல், திட்டிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க, திட்டிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. நெருடல் இருக்கும், நம்ம கொடுக்க கூடாது இருந்தாலும் கொடுக்கணும்னா அப்போ அந்த நெருடலை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்குறோம். அப்போ அந்த நெருடல் இருக்கும்போது நீங்க ஏன் பண்றீங்க?